வணக்கம் அக்கா எல்லாருக்கும். எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். அதாவது கோபம், பொறுமை. இப்போ கோபம் அப்படிங்கிறது எல்லாருக்குள்ளேயும் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் நம்ம பெரியவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? "குணமுள்ளவனையும் கோபம் வந்து மிருகமாக்கிரும். கோவப்படக்கூடாது. பொறுமையா இருக்கணும். பூமி தாயைப் போல பொறுமையா இருக்கணும். கடலைப் போல அமைதியா இருக்கணும். கடல் வந்து அலை அலையாக பொறுமையாக இல்லாமல் சீறி பாய்ந்தால் என்ன ஆகும்? அதனால பொறுமையா இருக்கணும்னு" பல எடுத்துக்காட்டுகள் சொல்றாங்க. அதேபோல இயேசுநாதரைப் போல பொறுமைங்கிறது இந்த உலகத்தில யார சொல்ல முடியும்னு தெரியல. அந்த அளவுக்கு இயேசுநாதர் ரொம்ப ரொம்ப பொறுமையான ஒரு மகான், ஒரு இறைவன். அப்போ பொறுமையா இருக்கணுமா? கோவமா இருக்கணுமா? கோவப்படாம இருக்கிறது இந்த காலத்தில சரியா இருக்குமா? ஏன்னா, இப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தரோட கோபத்த தூண்டுறது தான் வாழ்க்கையாவே இருக்கு. பக்கத்து வீடா இருக்கட்டும், எதித்த வீடா இருக்கட்டும், நம்ம கூட பழகுறவங்களா இருக்கட்டும், வேலைக்கு போற இடமா இருக்கட்டும், எங்க போனாலுமே வந்து நம்மளை தாழ்த்துறாங்களா அப்படின்னு சொன்னாலே, அவன் ஒரு பங்கு தாழ்த்துனான்னா, நம்ம 10 பங்கு வந்து நம்மளோட எதிர்ப்ப தெரிவிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சாமானிய மக்கள் தானே நம்ம எல்லாருமே. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. அது வந்து பெரிய பாவத்தை சேர்க்குமாம். ஒருத்தர் நம்ம மீது கோவப்படுறாங்க அப்படின்னு சொன்னா, திருப்பி நம்மளும் கோவப்படுவது, அது வந்து சரிநிகர் சமானம் தான். இதில யாருக்கும் எந்தவித அதாவது பாவங்களும் போய் சேரப்போறது கிடையாது. பிரிச்சுட்டு நம்ம பிரிஞ்சுக்கிறோம் அவ்வளோதான். ஆனால் கோபப்படுபவர்களை கூட சாந்தமாக்கி, அமைதியாக்கி, அவங்க மேல அன்பு செலுத்தும்போது, அதுதான் மிகப்பெரிய புண்ணியத்தை தேடி தரும்னு சொல்றாங்க. எப்படின்னு பார்க்கலாம். இயேசுநாதர் மகாராஷ்டிரா மாநிலத்தில கோதாவரியில போய் இயேசுநாதர் அனுதினமும் குளிச்சுட்டு வர்றத கடமையாக வச்சுட்டு இருந்தார். அப்போ அவர பிடிக்காத ஒருத்தர், அவர் குளிச்சுட்டு வரும்போது அவர் மேல எச்சி துப்புறாரு. இயேசுநாதர் அப்படியே நிமிர்ந்து பார்க்காம, யாரு நம்ம மீது எச்சி துப்புனாங்கன்னு கூட நிமிர்ந்து பார்க்காம போய் மறுபடியும் கோதாவரியில குளிச்சுட்டு மேல வராரு. மறுபடியும் அவர் வந்து குப்பைய கொட்டுறாரு. இப்போ குப்பைய கொட்டுனோனே மறுபடியும் யார் நம்ம மேல குப்பை கொட்டுனாங்கன்னு நிமிர்ந்து பார்க்கல. அவர் அப்படியே போய் கோதாவரியில குளிச்சுட்டு வரார். இதே போல ஒரு முறை, இருமுறை கிடையாது. 108 முறை தன் மீது எச்சிலையும், குப்பையும் மாறி மாறி கொட்டிட்டே இருக்காரு. ஆங்காரம் எடுக்குறாரு. ஆங்காரம் எடுத்து எடுத்து அந்த மாரி பண்றாரு. அவரு நிமிர்ந்தே பார்க்கல. 108 முறையும் போய் கோதாவரியில குளிச்சுட்டு வரார். இந்த 108வது தடவை அந்த மனிதர் போய் இயேசுநாதருடைய கால்ல வந்து விழுந்துடுறார். ஐயா! எப்படி அவங்கனால இப்படி முடியுது? நான் உங்களுக்கு இவ்ளோ தூரம் கொடுமை பண்ணிட்டு இருக்கனே! என் மூஞ்சி கூட எப்படி இருக்குன்னு பார்க்காம எப்படி உங்கனால இருக்க முடியுது? அப்படின்னு அவர் கேட்கும்போது, இயேசுநாதர் சொல்றாரு, "நான் தான்யா உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும். ரொம்ப நன்றியான்னு" கையெடுத்து கும்பிட்டாராம். இவருக்கு அப்படியே தார தாரையா கண்ணீர் ஒழுகுதாம். "ஏன்யா இப்படி சொல்றீங்க? நான் உங்கள இவ்வளோ பண்ணுனனே, துரோகம் பண்ணனே, கெட்டது பண்ணனே" அப்படின்னு சொல்லும்போது இயேசுநாதர் சொன்னாராம், "உங்களால் தான் இன்றைக்கு 108 முறை இந்த புனித நீராட முடிஞ்சது. இல்லைன்னா நான் ஒரு முறை தானே நீராடிட்டு போயிருப்பேன்" அப்படின்னு சொன்னாராம். அதனால தான் அவர் இறைவனா இருக்காரு. சரியா? இன்னைக்கு அவர் குப்பையும், எச்சிலையும் துப்பின மனிதர் யாருன்னு கூட நமக்கு தெரியாது இல்லையா? அதனால கோபம் அப்படிங்கிறது எல்லா நேரத்திலயும் சரியா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையவே கிடையாது. ஆனால் கோபம் இருக்கணுமாம். எப்படி இருக்கணும்? ஒரு இலையில சாப்பாடு போட்டு, காயெல்லாம் வச்சு சாம்பார், ரசம் இப்படி எல்லாம் ஊத்தி எல்லாம் சாப்பிடுவோம். ஆனால் ஒரு ஓரத்துல கொஞ்சமா ஒரு ஊறுகாய் இருக்கும். இல்லையா? அதைப் போல தான் கோபமும் இருக்கணும். தேவைக்கு பயன்படுத்துவது தான் கோபம். நம்மள ஒரு உதாசீனப்படுத்துறாங்க, ஒருத்தவங்க கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னாலும், நம் பொறுமையை கையாண்டு அன்பை காமிக்கும்போது, அந்த கோபம் சாந்தமாகப்படும். "நீ பெருசா, நான் பெருசா, நீ என் மேல கோவப்படுறியா? நீ என்ன இப்படி சொல்றியா? நான் உன்ன அப்படி சொல்றேன்" அப்படின்னு சொல்லி ஆங்காரப்படுறதோ, திருப்பி பல மடங்கு கோபப்படுறதோ, ஆங்காரத்தை தெரியப்படுத்துறதோ வந்து ஒரு மனிதருக்கு இயல்பு நிலை கிடையாது. அது வந்து ரொம்ப 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 நம்மள சீப்பான ஒரு கேரக்டரா தான் காமிக்குமே தவிர, நம்ம நினைக்கிறோம், நம்ம கோவப்படுறோம். அதுதான் வந்து பெருசா தெரியும் அப்படின்னு. இல்ல. அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்றது? ரொம்ப ஒரு சின்ன இடத்துல கொண்டு போய் நம்மள வச்சுடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆனா நம்ம பல பேரு கேட்போம். "இந்த காலத்துக்கு நீங்க சொல்றதெல்லாம் எப்படிம்மா சரியா இருக்கும்? ஒரு புழு கூட கொட்ட கொட்ட அது வந்து சீறி பாயும். ஒரு நாய் கூட நம்ம அத துன்புறுத்தும்போது அது கடிக்க வரும். இப்படியெல்லாம் இருக்கிறப்போ, நம்ம வந்து எப்படிம்மா எத்தன நேரம் நம்மள வந்து கஷ்டப்படுத்துறவங்களையும், உதாசீனப்படுத்துறவங்களையும் நம்ம வந்து சும்மா விட முடியும்?" அப்படின்னு சொல்லி கண்டிப்பா கேட்பீங்க. அதாவது சிலரினுடைய குணங்கள வந்து நம்ம எந்த அளவுக்கு பொறுமைய கடைப்பிடிச்சு, எந்த அளவுக்கு அன்பை நம்ம கடைப்பிடிச்சு நம்ம வர்றோம் அப்படிங்கிறப்போ, அதனுடைய புண்ணிய பலன்கள் எதிர் தரப்புல இருக்கக்கூடியவங்களையும் சரிப்படுத்தி, அமைதிப்படுத்தி கூட்டிட்டு போறதுல உங்களுக்கு பெரிய பங்கு இருக்கு. இல்லையா? நம்ம நாய் சில இடத்துல சொல்லுவாங்க, "நாய் குலைக்குதேன்னு திரும்ப குலைக்கிறியா நீ?" அப்படின்லாம் கேட்பாங்க இல்லையா? அதுபோல அவங்களுடைய கேரக்டர் என்னவோ, அதுக்கே நம்மளும் கீழ இறங்குறோம் அப்படிங்கிறப்போ, அது மிகப்பெரிய தவறு இல்லையா? அந்த ஒரு நிலை நம்ம யாருமே செய்யவே கூடாது. நீங்க அப்படி இருந்து பாருங்களேன். "எங்கனால முடியலம்மா, கோவம் வரத்தான் செய்யுது" அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு எப்பலாம் யார் மேலலாம் அதிகமா கோவம் வருதோ, ஒரு அமைதியான இடத்துல போய் ஒரு 5 நிமிஷம் அமைதியா உட்கார்ந்து எந்திரிச்சு வாங்களேன், சரியா போயிடும்.
நான் பலமுறை சொல்லியிருக்கேன். யாரை எங்கே வைக்கணும், ஒருத்தருடைய கோபத்தை நம்ம எங்கே வச்சுக்கணும், ஒருத்தருடைய அன்பை எங்கே வச்சுக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியணும். அதுக்குத்தான் தியானம் பண்ணணும், அதற்குத்தான் கோவிலுக்கு போகணும், அதற்குத்தான் தெய்வத்தினுடைய கருணை வேணும். ஒருத்தர் கோவப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கோபம் நமக்கு ஆகுது, நமக்கு தகுதியானது, நமக்கு தவறு இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக திருத்திக்கலாம், மாற்றிக்கலாம். அந்த கோபம் தேவையில்லாதது, நம்மளை துன்புறுத்துது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த இடத்துல நம்மளுடைய அமைதியை கடைப்பிடிக்கணும். இப்போது சில விஷயங்கள் இருக்குது. எதற்கு கோவப்படணும், இந்த ஊறுகாய் போல கோவப்படணும் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, அது எந்த இடம் அப்படின்னு சொல்லுவோம். இப்பயும் நான் ராமகிருஷ்ண பரமஹம்சரவே சொல்கிறேன். ஏன்னா என்னோட அடிக்கடி அம்மா எல்லா விஷயத்துலையும் ராமகிருஷ்ண பரமஹம்சரவே சொல்கிறாங்கன்னா எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அவருடைய கருத்துக்கள் பிடிக்கும், அவருடைய என்ன சொல்கிறது, அவருடைய வாழ்க்கை முறை பிடிக்கும், எல்லாமே பிடிக்கும். அதனால் அவர் என்னுடைய மிகப்பெரிய மகான், என்னுடைய மிகப்பெரிய குருநாதர், எனக்கு அப்பா, எனக்கு எல்லாமாக இருந்து வழிகாமிக்கக்கூடியவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அதே போல் ராகவேந்திரர், இப்படி நிறைய இருக்காங்க. அந்த வரிசையில் அவரோட கருத்துக்களை நான் உங்களுக்கு முன்னிறுத்தி நான் சொல்கிறேன். அதாவது ஒரு முறை 2 கிராமங்களுக்கும் நடுவில் ஒரு பெரிய புற்றாங்கன் இருந்திருக்கு. அந்த புற்றாங்கனில் பெரிய ராஜ நாகம் இருந்திருக்கு. அந்த வழியில் போகிறவங்க வரவங்களை எல்லாம் கொத்திகிட்டே இருந்திருக்கு, கஷ்டப்படுத்திட்டு இருந்திருக்கு. அப்போது அந்த மாதிரி நடக்கவும் நிறைய பேர் இறந்தெல்லாம் போயிருக்காங்க. அப்போ அந்த வழியில் போகிறவங்க ரொம்ப பயப்படுவாங்களாம். அப்போ அந்த பக்கம் ஒரு முனிவர் வந்துட்டு இருந்திருக்காரு. அப்போ எல்லாரும் சொல்லியிருந்திருக்காங்க, ஐயா அந்த பக்கம் போகாதீங்க, பெரிய கொடிய நாகம் இருக்குது, கொன்னுடும் உங்களை அப்படின்னு. அவர் எதிர்த்துட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. ஒரு சின்ன ஆடு மேய்க்கிற பையன் சொன்னான், ஐயோ அந்த பக்கம் போயிடாதீங்க, ஒரு நாகம் இருக்கு, கடிக்கிறோம் அப்படின்னு. அதையும் மீறி அவர் வந்துட்டு இருந்திருக்காரு. அதே போல் அந்த நாகம் முனிவர்கிட்ட போயிருந்திருக்கு. அப்போது முனிவரை பார்த்ததுமே அது சாந்தமாயிட்டு படம் எடுத்த மனைக்கு நின்றுருந்திருக்கு. அப்போ முனிவர் சொல்லியிருக்கார், இத்தனை ஜனங்களும் பயப்படுற மாதிரி நீ நடக்கக்கூடாது, ஒரு தெய்வத்தினுடைய வாகனம் நீ, இனிமேல் நீ யாரையும் தீண்ட மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்கிட்டு போயிட்டாரு. அவர் போன பிறகு இந்த அடிக்கடி மக்கள் வரும்போது அந்த நாகம் அமைதியாக இருந்ததை பார்த்துட்டு மக்கள் நிறையா வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு சின்ன பிள்ளைங்க கூட அதை துன்புறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. வாழை பிடிக்க, அடிக்க, கல்லை தெரிய, அந்த மாதிரி துன்புறுத்தியிருக்காங்க. இந்த நாகம் எப்போவுமே புத்துக்குள்ளேயே இருக்கிறது. அடிக்கடி மேலே முனிவர் வராரா, அவர்னால தானே நமக்கு இந்த துன்பம், அவரை பார்த்து பேசணும்னு சொல்லிட்டு அடிக்கடி வெளியில் வர, அவங்கக்கிட்டலாம் அடிவாங்க, இப்படிமா இருந்திருக்கு. அதே போல் முனிவர் மறுபடியும் அந்த பாதையில் வந்திருக்காரு. வரும்போது அந்த அடிபட்டு இருந்த காயத்தோடு கூட வேகமாக முனிவரை போய் பார்க்க போயிருக்கு. உங்களால் தானே எனக்கு இந்த மாதிரியான நிலைமை, பாருங்கள் எவ்வளோ காயமாக இருக்கு, என்ன தீண்ட மாட்டேன்னு சத்தியம் பண்ணதுனால என்னை எல்லாரும் இப்படி துன்புறுத்திட்டாங்க அப்படின்னு. அப்போ முனிவர் சொன்னார், அட நாகமே, நான் தீண்டக்கூடாதுன்னு தான் சத்தியம் வாங்கினேன், சீரக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கலை. நீ அமைதியாக இருக்கும்போது உன்னை துன்புறுத்துனாங்கன்னா கண்டிப்பாக உன்னோட எதிர்ப்பை காமிச்சிருக்கலாம், நீ சீறி இருக்கலாம். அப்படி சீறி இருந்தால் உன்னை பார்த்து 100 அடி தூரத்துக்கு ஓடி இருப்பாங்க இல்லையா எல்லாருமே, நீ ஏன் சீரலைன்னு. அப்போ தான் நாகத்துக்கு தோணுச்சான், ஆமாம்ல நம்ம கடிக்கத்தானே கூடாது, சீறி இருக்கலாமே, நம்மளுடைய கோபத்தை காமிச்சிருந்தாலே பயந்து ஓடி இருப்பாங்க இல்லையா அப்படின்னு சொல்லி முனிவர்கிட்ட சரிங்கய்யா மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு போயிடுச்சான். அதே போல் அந்த இடத்துல யார் அந்த பாதையில் அதை துன்புறுத்துனாங்கன்னா சீருமா, இல்லைன்னா அமைதியாக அந்த புத்தில் வாழ்ந்துட்டு இருந்திருக்கு. இந்த மாதிரி ராமகிருஷ்ணர் தன்னுடைய சீடர்களுக்கு கூறிய அறிவுரை தான் இது. அதே போல தான் தேவையான நேரத்தில் நமக்கு எந்த அளவுக்கு பொறுமை கடைப்பிடிக்க முடியுமோ அந்த பொறுமைக்கு மீறின செயலில் நம்மளுடைய எதிர்ப்பை அடுத்தவர்கள் மிகவும் காயப்படாத வகையில் நம்மளுடைய எதிர்ப்பை தெரிவிக்கணும். இல்லை என்றால் நம்மளுடைய எதிர்ப்புனால ஒருத்தருக்கு அதிகமான காயம் வருது, அவங்களுடைய வாழ்க்கை பாதிப்பாகுது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதன் மூலமாக கெட்ட கர்மா அவங்களுக்கு போகாது, யார் காயப்படுத்துகிறோமோ அவங்களுக்கு தான் வரும். புரியுதா? அதனால் கோபம் என்பது மிக மிக சிறிய அளவில் தேவைப்படுற நேரத்தில் மட்டும் வச்சுக்கணும். இப்போ பூமாதேவி எடுத்துக்கிட்டோன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல மக்களுடைய பெரிய கெட்ட எண்ணங்கள்னாலையும் அறிவியலினுடைய அதீத வளர்ச்சினாலையும் ஒரு சில இடங்களில் நிலநடுக்கம் ஏற்படுது. அது எங்கேயோ ஒரு இடத்துல லேசாக, ஒட்டுமொத்தமாக எல்லா இடத்துலையும் பூமி நிலநடுக்கம் ஆனால் தாங்க முடியுமா சொல்லுங்கள்? அதே போல் தான் கடலும் சில இடங்களில் சீற்றமாகி வெளியில் அப்படியே தண்ணியெல்லாம் பெருகி சில பேரை அடிச்சிட்டு போயிடுச்சுன்னு கேள்விப்படுறோம். அதுவே அதிகமானால் என்ன ஆகும்? எல்லாரும் வாழ முடியுமா? அதே போல தான் வெயில், மழை எல்லாமே. அளவுக்கு அதிகமான வெயில் ஆக்ரோஷமாக அடிச்சதுன்னா எல்லாம் தீ பிடிக்க வேண்டியதுதான். அதே போல தான் மழை. 10 நாள் மழையை தாங்க மாட்டோம் நம்ம. 2-3 நாள் தொடர்ந்து பெஞ்சாலே தாங்க மாட்டோம். காலமெல்லாம் மழையே பெஞ்சிட்டு இருந்தா இல்லையா? அதனால எதற்குமே ஒரு அளவு இருக்குது. நமக்கு தேவையான நேரத்தில் நம்மளுடைய கஷ்டம் அதிகமாகுது, ஒருத்தர்னால இந்த அளவுக்கு மேலே அந்த டார்ச்சர் தாங்க முடியல அப்படின்ற அந்த ஒரு நேரத்தில் மட்டும் நம்மளுடைய அந்த எதிர்ப்பைத்தான்னு சொல்கிறேனே தவிர கோபம்னு சொல்லலை. அந்த எதிர்ப்பை சிறிதளவு காமிக்கிறதுல தவறு கிடையாது. அதனால் கோபம் வேண்டாம். நல்ல எண்ணங்களோடு, நல்ல செயலோடு, பொறுமையோடு கிடைத்திருக்கக்கூடிய இந்த ஒரு அரிய ஒரு பொக்கிஷமான வாழ்க்கையை இறைவனடி பணிந்து, இறைவன் பாதை பணிந்து, இறைவனுடைய கரம் பிடித்து அழகாக பயணப்படணும் என்ற நல்லாசீர்வாதத்தோடு விடைபெற்றுக்கிறேன்.
நன்றி. வணக்கம்.